ஹாய் எவ்ரிஒன், நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று வந்து நான் போட்டுச்சு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கு வந்து நான் போட்டுச்சு இந்த ட்ரெண்ட் லைனு. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஜெக்ஷன் வந்திருக்கு வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேலாம். ஸோ போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த ரெண்டு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில் இந்த ரெண்டு இடத்துல வந்து நல்ல ரிஜெக்ஷன் வந்திருக்கு. அதனால் நான் வந்து இந்த இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, ஈவன் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 3 times ரிஜெக்ஷன் வந்திருக்கு. அதே மாதிரி தான் நிஃப்டியில் இந்த இடத்துல இது வந்திருக்கு. ப்ளஸ் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட். இதை பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் எப்படி வந்து போகுது அப்படின்ட்டு வந்து பார்க்கறக்காண்டி நான் இது பண்ணேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து நல்ல ரிஜெக்ஷன் ஆகிட்டு இங்கேயும் பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ நம்ம நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா அதே கேஸ் தான் வந்து வந்திருக்கு. ஸோ இங்கே இருந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸோ நிஃப்டியில் வந்து அதுக்கப்புறம் வந்து பொதுவாக வந்து நிஃப்டி எப்படி இருக்கோ அதுபடி தான் இதாகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்து அனுபவப்பட்ட விதத்தில் வந்து நிஃப்டி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இதாக இருக்குது. அதனால் நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து பேங்க் நிஃப்டி விட நிஃப்டி தான் வந்து நான் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஏன்னா இந்த ட்ரெண்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நான் வந்து அந்த ரெண்டையுமே வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது நிஃப்டியில் வந்து கொஞ்சம் நிறையா மொமெண்டம் இருக்க மாதிரி தெரிஞ்சது. அதனால் நான் இன்றைக்கி நிஃப்டி பார்த்தேன். நிஃப்டியில் 9 நாளுக்கு வந்து பார்த்திங்க வைங்களேன். ஸோ எனக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து 9 வரைக்கும் என்ட்ரி கொடுக்கலாமான்னு தோணுச்சு. பட் ஆனால் நம்ம கொஞ்ச நாள் வந்து மானிட்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கான்ஃபிடென்ட் வந்தோன்னே இது பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து என்ட்ரி பண்ணலை. 9 வரைக்கும் வந்து தான் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ நம்ம இதுபடி ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரி ஆகலை. நான் கொஞ்சம் பயமாகவே தான் இருந்தது. இப்போ 9 காலுக்கு உண்டான இதிலலாம் பாருங்களேன். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து செல்லர்ஸ் தான் அதிகம் வந்திருக்காங்க. ஸோ 102K இருக்காங்க, 72K. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் தான் அதிகம் இருக்காங்க. அதுக்கு அடுத்த கேண்டிலில் பார்த்திங்கன்னா பையர்ஸ் அதிகம் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நான் காலையில் என்ன பண்ணேன்னா, இந்த கேண்டில் ஓப்பனிங்கில் இருந்த கேண்டிலுக்கு மேலே போச்சுன்னா வந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதை இது பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணேன்னா, இங்கனக்குள்ளே வந்து நான் வந்து வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த இதை. ஸோ அந்த இம்பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இப்போ நான் நார்மல் கேண்டில் ஸ்டிக்கை வச்சிடுறேன். இம்பேலன்ஸ் இதை வந்து நான் வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த இம்பேலன்ஸில் இருக்க 55K செல்லர்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த செல்லர்ஸ்னால் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே இருந்தால் வந்து செல்லர்ஸ் வந்து ப்ரைஸை நல்லா கீழே புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து என்ன இது பண்ணிகிட்டு இருந்தேன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பையர்ஸ் வந்திருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு கீழெல்லாம் போச்சுன்னா வந்து நல்லா செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு 9 வரைக்கும். அதனால் இந்த இடத்துல போகலாமான்ட்டு நான் வந்து யோசித்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து 9 வரைக்கும் வந்து போகலாமான்ட்டு யோசித்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து அந்நேரம் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து எனக்கு வந்து வரல. அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே வந்து இருந்தது. இப்போ இந்த இடத்துல வந்து 17,522 இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வரைக்கும் போயிருந்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 50 பாயிண்ட்ஸு, கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நிஃப்டியில் வந்து கொஞ்சம் கீழே போயிருந்துருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து 60 கூடயே தான் போயிருந்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 80 பாயிண்ட்ஸ் கிட்ட நிஃப்டிலே வந்து அந்த இடத்துல வந்து போயிருந்துருக்கு. ஸோ ஆனால் பேங்க் நிஃப்டியில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எதுவுமே பார்த்திங்கன்னா நடக்கவே இல்லை அந்த இடத்துல. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மூமெண்ட்டுமே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை. அதனால் எனக்கு வந்து கொஞ்சம், ஏன்னா பேங்க் நிஃப்டி என்ன பண்ணான்னா, நான் அந்த இம்பேலன்ஸ் சார்ட்டை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அவன் பார்த்திங்கன்னா பிரேக்கே ஆகலை. இப்போ இந்த இதில் வந்து பாருங்களேன். இப்போ நிஃப்டி பிரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து இந்த இதில் வந்து நம்ம பார்த்தோம் வைங்களேன். இப்போ நம்ம வந்து இதில் பார்த்தோம்னா, அதாவது வந்து நீங்கள் என்ட்ரு ஆகிருந்தீங்கன்னா உடனே ஸ்டாப் லாஸ் ஹிட்டு அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்துலலாம் பாருங்களேன். இப்போ வந்து நிஃப்டியில் 9:35க்கு பிரேக் அவுட்டு. நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா அந்நேரம் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் இல்லை. அது பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்கு அடுத்து நான் வந்து அதே மாதிரி ஆர்டர் ஃப்ளோவில் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆர்டர் ஃப்ளோவில் வந்து என்ன ஆகுதுன்னா, அது வந்து நம்ம போயிருந்தாலுமே வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருந்திருக்கும். ஏன்னா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நல்லா செல்லிங் வந்தது. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து நல்லா வந்து புல்லிஷாக தான் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு கீழே உழவே இல்லை பேங்க் நிஃப்டி.
அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து டவுட்டாகவே இருந்தது. போயிருந்தாலுமே கண்டிப்பாக வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகிருந்திருக்கும். அதனால் நான் வந்து இன்றைக்கி அது போகவே இல்லை இன்றைக்கி நான் ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. அதனால் அதுக்கப்புறம் வந்து சில டிசிஷன்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நிஃப்டி, அதாவது எது ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆகுதோ, இப்போ நிஃப்டி பிரேக் அவுட் ஆச்சுன்னா நிஃப்டியில் வந்து நம்ம போகிறது பெஸ்ட்டு. இப்போ பேங்க் நிஃப்டியில் போகிறதா இருந்தால் அந்நேரம் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதுன்னா அந்த நேரத்தில் வந்து நிஃப்டியும் பிரேக் அவுட் ஆகி மேலே போகணும். அப்போ தான் வந்து இதாகும். ஏதாவது ஒன்றில் போயிட்டு வந்து நம்ம அதுக்கடுத்து நிஃப்டி வந்து போகலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி வந்து மூவ்மெண்ட்டே இல்லாமல் ஆயிரும். அதனால் நான் இப்போ நான் அதே இதில் பார்த்தீங்கன்னா 9:35க்கு தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 9:55க்கு தான் வந்து இதே ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அந்நேரம் பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டியும் பிரேக் அவுட் ஆகி கீழே போயிருந்திருக்கு. அப்போ நம்ம போயிருந்தோம் வைங்களேன், 9:35 போயிருந்தோம்னா நம்மளோட இம்பேலன்ஸ் இந்த இதுன்னு வச்சுருப்போம். அதுக்கு மேலே, ஆனால் இந்த இடத்துக்கு மேலே போகணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே க்ளோஸே வந்துருச்சு. அப்போனா பையர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கடுத்து மேலே போயிருக்காங்க. அதுக்கடுத்து இதுக்கு கீழே போனால் செல்லிங்னு சொல்லிட்டு வந்து நம்ம போவோம். அதுக்கு கீழே போயிட்டு அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் கீழே இருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸே வந்திருக்கு. இந்த விஷயத்தை மட்டும் பாருங்களேன். இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல 6.1K செல்லர்ஸ் இருந்திருக்காங்க. அதுக்கு மேலே போனால் பையர்ஸ் வந்துட்டாங்க, பையர்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். சரி, பையர்ஸ் தான் வந்து அதுக்கடுத்து நம்ம பார்த்திங்கன்னா கீழே போவோம். நம்ம இந்த இம்பேலன்ஸுக்கு கீழே போயிருக்கு. உடனே இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ். ஸோ 2 ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட்டு. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து பையர்ஸ் அதாவது செல்லர்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பையர்ஸ் வந்து அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படின்னா வந்து செல்லர்ஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். ப்ளஸ் வந்து நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வேறு வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வேறு இருந்தது. அதனால் வந்து நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுவோன்னா மேலே கீழேன்ட்டு போயிட்டே இருக்கிறான். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு விஷயம். ஸோ அதனால் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இப்போ நிஃப்டியில் ஆச்சுன்னா கண்ணை மூடிட்டு நிஃப்டிலே போகிறது வந்து பெஸ்ட்டு. ஸோ பேங்க் நிஃப்டி அந்த நேரத்தில் வந்து நம்ம பார்க்க தேவையில்ல. ஸோ இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு நாள் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ வந்து இந்த நிஃப்டி பார்த்திங்கன்னா நல்லா ஃபாலோ ஆகிருந்தது. பேங்க் நிஃப்டி அன்றைக்கி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா மேலே கீழேன்ட்டு ஃபுல்லாக சைட்வேஸ்லேயே போயிட்டு இருந்தது. ஸோ அதே மாதிரி சிச்சுவேஷன் தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஒன் கேஸு. அதுக்கப்புறம் இன்னொன்று இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபிபொனாச்சியில் வந்து அது வந்து சப்போர்ட் எடுத்த இடத்தையும் வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து நமக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து நிஃப்டியோட சார்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல ஏன் நம்ம வந்து புட் ஆப்ஷன் போகக்கூடாதுங்கிறதுக்கு வந்து இன்னொரு ரீசன் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் இது வந்து ஸ்விங்கிலோ இந்த இதில் ஸ்விங் ஹை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.618 இது நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அங்கேருந்தான் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸே ஆயிருக்கு. ஸோ சப்போஸ் நம்ம இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இதை எடுத்து விட்றேன். இந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் மாதிரியே தெரியும். இப்போ நான் இங்கே வந்து வைக்கிறேன்னு வைங்களேன், இந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்களோட மைண்ட் வந்து எப்படி இருக்குன்ட்டு நீங்களே யோசித்து பாருங்கள். இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான், இங்கே அந்த அளவுக்கு க்ளோஸ் வரல. இப்போ இங்கே க்ளோஸ் இங்கே வரைக்கும் வந்திருக்கான், கண்டிப்பாக கீழே தான் போவான்ட்டு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த நேரத்தில் இப்போ இந்த இடத்துல 9:55க்கு நம்ம வந்து இதில் பார்க்கணும். 9:55க்கு வந்து நம்ம வந்து நிஃப்டியோட ஆர்டர் ஃப்ளோ இதில் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நிஃப்டியோடது வந்து 9:55க்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிரும். ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால்யூமும் நிறையா தான் வந்திருக்கு, 64. ஸோ வந்து செல்லர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். குமுலேட்டிவ் டெல்டாவும் செல்லர்ஸ் தான் இருக்காங்க. எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. வந்து நம்ம வந்து புட் சைடு போகிறதுக்கு நம்ம எதை வச்சுட்டு போகணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போகிறதா இருந்தால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 30K வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்குது செல்லர்ஸ் இம்பேலன்ஸு. அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதை ப்ரீச் பண்ணானாலே வந்து நீங்கள் உஷாராக இருந்திருக்கணும். இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம போயிட்டு எப்போ எக்ஸிட் ஆகணும்னா இந்த இதை ப்ரீச் ஆனோடனே வந்து நம்ம எக்ஸிட் ஆகிருந்திருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து தோத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க.
ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 10.5லே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ நம்ம போயிருந்தாலுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மினிமம் லாஸோட வந்து நம்ம எக்ஸிட் ஆகிருந்துருக்கணும். போயிருக்கக்கூடாது அந்த இடத்துல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த 0.618, 1.618, 2.618 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ரேஷியோ. அதனால் பொதுவாக ரிவர்சல்லாம் இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ 0.618 அப்புறம் வந்து 786 இந்த மாதிரி லெவல்லாம் ரொம்ப வந்து டேஞ்சரான லெவல். ஸோ அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி வந்து ரிவர்ஸ் ஆன இடமும் பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான். ஸோ நம்ம முன்னாடியே சொல்லுவோம், எப்போ அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்துருச்சோ அப்போவே இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்து அவன் வந்து கண்ட்ரோல் வந்துடும். நம்ம ஸ்டாக்லலாம் வந்து நம்ம பேசும்போது வந்து நம்ம சொல்லியிருக்கோம், எப்போ அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே வந்து மறுபடியும் கண்ட்ரோல் வந்துருச்சோ அவன் கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு, இல்லாட்டி வந்து இடையில எங்கெங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அங்கே வரைக்கும் போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கான். ஸோ அப்போனா இதை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதை பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே ரீடெஸ்ட்டும் பண்ணிட்டான் அவன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நடந்திருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, இந்த ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் ஃப்ளோ இதெல்லாம் வச்சு வந்து அந்த இம்பேலன்ஸை தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ இங்கேருந்து விழுந்தது பார்த்தீங்களா நிஃப்டி, இந்த 9.15 இப்போ நான் வந்து காமிக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 43K செல்லர்ஸ் இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே க்ளோஸே பார்த்தீங்கன்னா வரவே கூடாது. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து எங்கே செல்லர்ஸ் இம்பேலன்ஸ் இருக்காங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸு பார்த்தீங்கன்னா 17K. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா க்ளோஸே வரக்கூடாது. இப்போ அந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்கிட்டே போகணும். ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் இப்போ நான் நார்மல் கேண்டில் ஸ்டிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான், அதுக்கடுத்து இதுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் வச்சுக்கிட்டே போகணும். நம்ம வச்சுக்கிட்டே போய் கரெக்டாக எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து வந்துருச்சோ, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து இதுக்கு மேலே வந்துருச்சோ, அங்கே வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுன்ட்டு அர்த்தம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 10.5க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிருக்கு. அங்கே தான் ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டும் இருக்குது இது நிஃப்டிக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ட்ரெண்ட் லைன்லாம் பாருங்கள் வந்து எப்படி பர்ஃபெக்டாக வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்குன்னு. இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த லைனை தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தான் கீழே விழுந்திருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இடத்துல இப்போ வந்து பேங்க் நிஃப்டியில் 2.25 வந்து நம்ம இது பண்ணுறோம். ஸோ 2.25 வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். ஸோ அப்போம்போது வந்து தெரியும் அந்த இடத்துல வந்து யார் ஸ்ட்ராங்காக இருக்கா, நம்ம அந்த நேரத்தில் என்ன கால் ஆப்ஷன் எடுக்கணும், புட் ஆப்ஷன் எடுக்கணுமான்ட்டு வந்து நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சிடும். இப்போ 2.25க்கு வந்து நம்ம போயிடலாம். இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பையர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பார்த்தாலே நல்லா தெரியுது பையர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பையர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அதோட இம்பேலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா க்ளோஸே வரக்கூடாது. இதுக்கு கீழே வந்துச்சுனாலே செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து என்ன நடந்திருக்குன்ட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இந்த கேண்டிலில் வந்து நம்ம போயிருந்தாலுமே நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். இந்த கேண்டிலில் நம்ம புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாலுமே வந்து இந்த கேண்டில் நம்ம போயிருந்தாலுமே பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட். இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கீழே போயிருந்துருக்கு. சப்போஸ் இதில் போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க 38,374, அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 70 பாயிண்ட்ஸு பார்த்திங்கன்னா வந்து பேங்க் நிஃப்டியில் கீழே போயிருந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஏன்னா இது எப்போ ப்ரீச் ஆகிடுச்சோ உடனே வந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடணும். அந்த இம்பேலன்ஸ் எப்போ ப்ரீச் ஆகிறோன்னா செல்லர்ஸ் இம்பேலன்ஸ் வந்து எப்போ அதிகமாக இருக்கிற செல்லர்ஸ் இம்பேலன்ஸு எப்போ ப்ரீச் ஆகுதோ அதுதான் வந்து நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு வார்னிங். அது ப்ரீச் ஆனால் உடனே எக்ஸிட் ஆகிடணும். இப்போ இந்த இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா வந்து செல்லர்ஸ் இம்பேலன்ஸ் இப்போ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது.
செல்லர்ஸ் இம்பேலன்ஸ் இங்கே எல்லாம் 5.9, பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போயிட்டான். இப்போ இங்கே ஒரு லைனை போட்டோம் வைங்களேன், இது ஒரு நல்ல இம்பேலன்ஸு. இதுக்கு மேலே போயிட்டானாலே வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் தான் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்ற அர்த்தம். ஸோ இதுக்கு மேலே தான் போயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கையில் தான் வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து எக்ஸிட் பண்ணணும். நம்மளோட ஸ்டாப் லாஸ்லாம் வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து ரொம்ப வந்து ப்ரைஸ் ரொம்ப வந்து லாஸ் ஆகிற மாதிரி வந்து நம்ம வைக்கக்கூடாது. ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லர்ஸை ஓவர் கம் பண்ணிட்டு வந்து பையர்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து புட் ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணுறதுக்குள்ள எந்த அர்த்தமும் இல்லையா, அதனால் இந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மக்களே.